இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை கடையல், அவரைக்காய் பொரியல், அப்புறம் வாழைக்காய் வறுவல் தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எல்லாமே ஒரு மாதிரி க்ரீனாக அமைஞ்சிருச்சு. பருப்பும் அரிசியும் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு எந்திரிச்சதும் வந்து பருப்பை வந்துட்டு குக்கரில் வச்சு விட்டுட்டா அது பாட்டுக்கு ஆயிட்டிருக்கும். அதுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம பாட்டுக்கு காய் அரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பூண்டு, வெங்காயம், அப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு அதை ப்ரெஷர் குக் பண்ண வச்சாச்சு. அப்படியே வந்து ஃபஸ்ட்டு வாழைக்காய்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் சுடு தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா வந்து அவரைக்காயும் அப்படியே வந்து அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ ஊர்லேருந்து வந்து வரும்போது நான் அந்த சாப்பர் வந்துட்டு கொண்டு வந்திருந்தேன். அந்த சாப்பர் இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதிலே வந்து மாவு பிணையிறது இருக்குது. அப்புறம் வந்து நம்ம காய் எல்லாமே அதிலே அரிஞ்சிக்கலாம். எனக்கு வந்து இந்த அவரைக்காய் இதெல்லாம் வந்து போட்டோன்னா ரொம்ப பொடியாக அரிஞ்சிரும். அதனால் வந்து அதெல்லாம் மட்டும் நான் கையில் அரியிறேன். மிச்சப்படி இந்த கேரட்டை கிரேட் பண்ணி எடுக்கிறது, அப்புறம் வந்து ஆனியன்லாம் வந்து இப்போ சும்மா உரித்து அப்படியே உள்ளே போட்டால் போதும், 2ஆக வெட்டி அழகாக வந்து சாப் பண்ணி கொடுத்துது. ஸோ ஓரளவுக்கு வந்து இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மாவு கூட நான் அதிலே வந்து பிணைஞ்சிடுறேன். இது வந்து அந்த ப்ரீத்தி செயான் மிக்சியோடவே வரும். நான் வந்து போன டைம் இடம் இல்லைன்னு தூக்கிட்டு வர முடியல, இந்த தடவை எப்படியோ வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எப்படி வந்து ஸ்பீடாக இதெல்லாமே செஞ்சிடுறீங்க, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே எப்படி செஞ்சுருவீங்கன்னு. யூஸ்வலாக நான் என்ன டைமுக்கு எந்திரிப்பேன்னா, இப்போ இவருக்கு ஆஃபீஸ்க்கு வந்து கேப் வந்து 8:15 அந்த டைமுக்கு வரும். ஸோ நான் வந்து 6:50க்கு வந்து அலாம் வச்சு எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா கரெக்டாக 8 to 8:10 வந்து செஞ்சு முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு வந்துட்டு அவங்களுக்கு பேக் பண்ணி எல்லாம் வச்சு பேக்கில் வச்சு கொடுக்குறது அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருப்பேன். ஸோ நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணேன்னா, ஃபஸ்ட்டே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். காயிலேருந்து எல்லாமே காய், வெங்காயம் என்னென்ன தேவையோ எல்லாமே அரிஞ்சு வைக்கிறது, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாமே எடுத்து வைக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பில் ஏற்றி டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வதக்கி விட்டுருவேன். அதுக்கு தான் நான் மெயினாக 4 பர்னர் வாங்கினதே. அப்போ தான் உங்களுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிட்டா இன்னும் வந்து 2 பேரும் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இப்போ இருந்தே வந்து நல்லா ஸ்பீடாக குக் பண்ணி பழகினா தான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இந்த மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். மேபி நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு ஒர்க் ஆச்சான்னு வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.